சென்னை புதுவண்ணாரப்பேட்டையில் மதுபோதையில் இரும்பு ராடால் தாக்கிய நபர் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறி பெண் ஒருவர் தனது 4 பெண் குழந்தைகளுடன் சாலை மறியலில் ஈடுபட்டார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்புல பெண்ணிடம் குடிப்பதற்கு 1000 ரூபாய் பணம் கேட்டு மிரட்டிய ரவுடி இரும்பு ராடா தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த இரும்பு ராடா தாக்கிய ரவுடி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போலீசாரை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட பெண் 4 பெண் குழந்தைகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டது. தற்போது போலீசார் அந்த பெண்ணை சமாதானப்படுத்தி அவரிடம் புகாரை பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். புதுவண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பில் இருக்கக்கூடிய குப்புலட்சுமி மற்றும் 4 பெண் குழந்தையினர் தனது தாய் கோமதியினர் வசித்து வருவதாகவும், நேற்று இரவு பக்கத்து குடியிருப்பில் வசித்திருக்கக்கூடிய ஆரிஷ் என்ற ரவுடி குடிபோதையில குப்புலட்சுமி வீட்டுக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. பணம் கொடுக்க முடியாது என்று குப்புலட்சுமி கூறவே கத்தியை காட்டி மிரட்டி கையில் வைத்து இரும்பு ராடா குப்புலட்சுமி தாக்கியிருக்கிறார். நெற்றி பகுதியில் காயமடைந்த அவள் சாந்தி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று புதுவண்ணாரப்பேட்டை காவல் நிலையத்தில் ஆரிஷ் மீது புகார் அளித்திருக்கிறார். புகாரின் மீது போலீசார் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால போலீசாரை கண்டித்து புதுவண்ணாரப்பேட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில குப்புலட்சுமி மற்றும் அவரது 4 பெண் குழந்தைகளும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டால் சாலை மறியல் போராட்டத்தில் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிப்பானது ஏற்பட்டது. விரைந்து வந்து போலீசார் குப்புலட்சுமி பேச்சுவார்த்தை நடத்தி ஆரிஷ் மீது நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அப்பொழுது ரவுடி ஆரிஷ் மீது ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்த காரணத்தினால தற்போது சாலை மறியல் போராட்டத்தை விட்டுவிட்டு குப்புலட்சுமியை காவல் நிலையத்தில் அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவரிடம் புகாரை பெற்று வந்து நடவடிக்கை எடுத்ததாக கூறியிருக்கிறார்கள். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.